வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெல்லம் அவல், ஸ்வீட் அவல். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துருவோம். 2 கப் அவல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2-3 கப் தண்ணி ஊற்றி 1 நிமிஷம் ஊற விட்டுக்குவோம். ரொம்ப அதிகமாக ஊற விட வேணாம், இல்லை அவல் நொசு நொசன்னு போயிடும். அதனால் 1 நிமிஷம் பக்கம் ஊற விட்டு அதை நல்லா கழுவி 2 தடவை கழுவி எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த சோப் பண்ண ஈரத்தில் அது நல்லா ஊறி இருக்கும். இந்த அளவு போதும், இது இருக்கட்டும். 2 கப்பு அவல்னா 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ அவல் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதில் 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/4 கப் தண்ணி போதும். இப்போ இந்த தண்ணியில் வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணுவோம். கட்டியெல்லாம் கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லத்தை கடாயில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது இப்போ நம்ம ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வெல்லத்தை காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு கம்பி பதம் வருதான்னு பார்ப்போம். ஒரு கம்பி பதம் வந்த உடனே டக்குன்னு ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து கிரேட் பண்ணி துருவி வச்சுருந்த தேங்காய் 1/4 கப்பு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அது கூடயே நம்ம ஊற வச்சுருந்த அவல் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது மிஸ் ஆகிடுச்சு அந்த கிளிப்பு. நெய்யை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு தக்காளி பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பு நல்லா வறுத்து இதோட சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க. இப்போ இதில் இருக்க அவல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நேரம் ஆக ஆக அவல் நல்லா வெல்லத்தை உறிஞ்சி நல்லா பொலன்னு வந்துடுங்க. இது சூப்பரான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அவள் எவ்வளோ பொலன்னு உதிரியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு சேரும். மீண்டும் ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.